தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பரம ஐயப்பன பார்க்கறதுக்காகத்தான் போயிருக்கிறாங்க. ஐயப்பன் வேற யாரும் இல்ல, நம்ம கலா அம்மா கூடவே அன்னைக்கு இருந்தவன் தான் ஐயப்பன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, கலா அம்மா அமைச்சர் பையனோட வெளியில போனாங்களான்னு கேட்டா தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு தான் சொல்லி போயிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கலா ஃபோன் பண்ணி ஐயப்பன் கிட்ட இந்த மாதிரி பரம விசாரிக்க வருவான். அப்படி விசாரிக்க வந்தா இந்த மாதிரி சொல்லிடு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஐயப்பன் பரமன்கிட்ட பொய்யையே சொல்லி வச்சுட்டாங்க. அன்னைக்கு அம்மா என் கூடவே தான் இருந்தாங்க. அங்கேயே தான் இருந்தாங்க. எங்கேயுமே வெளியில போகவே இல்ல அப்படின்னு வாய் கூசாம பொய்ய சொல்லிடுறாப்ல. பரமன் வந்து சந்தேகப்பட்டு இங்க வந்தான். இப்ப இப்படி நடந்துருச்சா? ஏமாந்து போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் ஐயப்பன் கலாவுக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க சொன்ன மாதிரியே பரமன் வந்து விசாரிச்சான்" அப்படின்னு சொல்றாங்க. பரமன் உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்கிட்டான். கண்டிப்பா உண்மைய கண்டுபிடிச்சே தீருவான். அவன வந்து இதுக்கப்புறம் இந்த இதுல வேலை செய்ய விடக்கூடாது. அதுக்கு முதல்ல இளமதிய ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு கலா ரிஷி கிட்ட போயிட்டு, உடனே இளமதிய எங்க வீட்ல இருந்து வெளியில அப்புறப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிஷியும் சொல்றாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷி நேரா போயி தன்னோட அம்மா கிட்ட ஒரு அட்ரஸ குடுத்து, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நெறைய மாவு ஆர்டர் வந்திருக்கு. நான் போய் இளமதி கிட்ட சொன்னா, இளமதி என் மேல இருக்கிற கோவத்துல போகக்கூட மாட்டா. நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கம்மா அப்படின்னு ஒரு அட்ரஸ குடுக்குறாப்ல. அந்த அம்மாவும் ரிஷிய நம்பி இளமதி கிட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இங்க ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு. இங்க கொண்டு போய் நீ குடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்களாட்டுக்கு. நம்ம இளமதியும் ரொம்ப ஆசாசியா இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம லைஃபே செட்டில் ஆயிடும் அப்படின்னு ஆசாசியா போய் பைக் எடுக்கிறாங்க. ஆனா பைக்கு ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. சரி பரமன் கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு பரமனை போய் டிராப் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பரமன் கிட்ட கேட்டா, எனக்கு வேலை இருக்கு நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன வேற ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு நம்ம இளமதி மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனா யாருமே இல்ல. உள்ளார பூட்டி இருக்கு. பின்னாடியே பார்த்தா ரிஷி வந்து போலீஸ் படையோட வந்து, "என்ன இங்க வந்து தப்பான தொழில் பண்றியா?" அப்படின்னு சொல்லி நம்ம இளமதிய வேணும்னே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்ல அடைச்சிடுறாங்க. "உன் மேல பிராத்தல் கேஸ் புக் பண்ண போறேன்" அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப லாக்அப்ல இருந்துகிட்டு இளமதி கதறிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.